Hi, how are you all? So today we're going to see uh, brinjal curry, Andhra special. So ஒரு குவார்ட்டர் கப் பீனட்டும் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் செஸ்மி சீட்ஸும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு குவார்ட்டர் கேஜி பிரிஞ்சால் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு ஹாட் ஆயிலில் ஐம் த்ரோயிங் இட் இன். ஏன் அப்படின்னா நம்ம தண்ணி போட்டு திரும்ப ஆயிலில் போட முடியாது இல்லையா? இந்த ரெசிபிக்கு நம்ம ஃபஸ்ட்டு நல்ல எக் பிளான்ட்டை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சேம் இதே ரெசிபியை நம்ம வி கேன் சேம் டூ இட் வித் கோவைக்காய் அண்ட் லேடிஸ் ஃபிங்கர் ஆல்சோ. ஆஸ் யூ சி அந்த செசமி சீட் அண்டு பீனட்டை வந்து பொடிச்சிக்கிட்டோம். இப்போ மசாலாஸ் வந்து சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ஜீரா பவுட்ரு 1/2 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடருக்கு வந்து கலருக்கு, அப்புறம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன், அப்புறம் டர்மரிக் பவுடர். இதெல்லாம் ஃபஸ்ட்டே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தட் அது மசாலாவில் நம்ம கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம். நல்லா ஹாட்டான ஆயில், ஓகே, கிரவுண்ட் ஆயில் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக பிரிஞ்சால் ரெசிபீஸ்க்கு. ஸோ சோம்பு, வத்தல், கடுகெல்லாம் போட்டுட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற ஆனியன், அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆப்ஷனல் ஆக்சுவலி, இல்லாட்டி கூட இது நல்லா தான் இருக்கும். பட் ஜஸ்ட் கொஞ்சம் இதுக்கு வந்து ஐ ப்ரிஃபர் பவுடர்ட் சால்ட். இன்கேஸ் நம்ம ஏன்னா ரொம்ப வாட்டர் ஆட் பண்ண முடியும், இன்கேஸ் அது அப்படியே நின்றுச்சுன்னா அதனால ஒரு 3-4 டொமேட்டோஸு, அப்புறமா கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் கூட. இது எல்லாத்தையுமே நம்ம க்ளோஸ் பண்ணி தான் குக் பண்ணிகிட்டே இருப்போம். மசாலாஸ் கூட ஆட் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணிடணும் ஒரு 2 to 3 மினிட்ஸு. ஏன்னா அப்போ தான் அது நல்லா ஃபுல்லாக ஆயில் விட்டு வரும். கொஞ்சமாக தண்ணி கத்திரிக்காய் சேர்த்த பிறகு சேர்த்துக்கிறோம் நம்ம. அப்புறமும் மூடிடுவோம் ஃபுல் சிம்மில் போட்டு. ஏன்னா ஒட்டக்கூடாது. ஐ மீன் லைக் கருகிற மாதிரி ஒட்டக்கூடாது. அப்போ தான் ஒரு 5 மினிட்ஸ் இப்போது நம்ம வேறு வேலை பார்த்துட்டு சிம்மரில் இருக்கிறத பார்த்தோன்னா இந்த மாதிரி ஆயில் வந்து செப்பரேட் ஆகிருக்கும். பார்க்கவே ரொம்ப இன்வைட்டிங்காக இருக்கும். இதே ரெசிபியை நீங்கள் வந்து லேடிஸ் ஃபிங்கர் அப்புறம் வந்து கோவைக்காய் கூட எல்லாம் ட்ரை பண்ணலாம். லாஸ்ட்டாக வந்து அந்த பீனட் அண்ட் செசமி சீட் பவுடர் வந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் இது போட்டுட்டு அவ்வளோதான், இறக்கிடலாம். இது வந்து ஹாட் ரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் ஸோ ஈஸி, இட்ஸ் ஸோ டேஸ்டி. அப்புறம் நான் see you next video. Bye bye.